ஜெஸ்ஸி எப்போ உன்கிட்ட இதை சொன்னா? நேற்று நைட்டு சார். அப்ப நீ என்கிட்ட நேத்து சொல்லிருக்கலாம்ல? சொல்லல. சரி, இப்ப என்ன பண்ணணும்ன்ற? தேங்க்யூ சார். ஒரு 2 days சார். நான் எப்படியா அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் டைரக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க. மெயின் ரோட்ல லெஃப்ட்ல ஏன் வந்த கார்த்திக்? என்ன இது எஸ்எம்எஸ்? நீ அங்க இருக்கிறதுனால தான் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன். நீ திடீர்னு வர முடியாதுன்னு நினைச்சேன். Guess I was wrong. உன் கூட பேசினா உனக்கு புரிய வைக்க முடியாது கார்த்திக். உன் கூட என்னால பேச முடியாது கார்த்திக். நான் இப்ப வந்துட்டேன்ல, இப்ப சொல்லு என்ன பண்ணணும்னு சொல்லு, எங்க போகணும்னு சொல்லு, இல்ல என்ன பிரச்சனை சொல்ல. நான் தான் உன் பிரச்சனை கார்த்திக். நான் வரேன்னு தப்பான டைம்ல சொல்லிட்டேன்ல, உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் அது என்ன பண்றது இது முடியுமான்னு யோசிச்சிருப்பேன்ல, அது இருக்கக்கூடாது கார்த்திக். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. இது எப்பவுமே இப்படிதான் இருக்குன்னு தெரியுது எனக்கு. அன்னைக்கு வரணும் தான் தோணுச்சு, ஆனா அது ஒரு நொடி போயிடுச்சு கார்த்திக். that moment is gone. இன்னைக்கு இதை விட்டுலாம் தோணுது. இல்ல ஷூரா சொல்றேன், இது முடிஞ்சு போச்சு கார்த்திக். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ இதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. I did fall in love with you. ஆனா நான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீ பின்னால சுத்தலனா நான் என் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருப்பேன். அவர் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பேன். நீ ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்ன? ஏன் கேரளாவுக்கு வந்து சாரி சொன்ன? ஏன் ட்ரெயின்ல என்ன கிஸ் பண்ண? என் கல்யாணத்துக்கு போய் ஏன் சேர்ச்ல வந்து உட்காந்த? ஏன் விரட்டி விரட்டி லவ் பண்ண கார்த்திக்? இந்த 6 மாசம் என் கூட எப்படி எல்லாம்? இது பிரச்சனை உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்? இது பீஸ்ஃபுல்லா இல்ல, அதனால இது வேண்டாம் கார்த்திக். மறந்துரு, நானும் மறந்துரு. பைத்தியம் உனக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த முடிவு? ஒண்ணுமே நடக்கலையே. எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ற ஜெசி. உனக்கு 50 வயசு ஆகும்போது ஒத்துப்பாரா? சொல்லு ஜெசி, நான் வெயிட் பண்றேன். அப்ப எனக்கு 49 வயசு ஆகும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அப்பப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். என்ன மீட் பண்ண வருவல்ல, அது போதும். அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன் கார்த்திக்.
நீயே வெயிட் பண்ணு கார்த்திக். You have things to do. I will decide that. நீ எனக்கு டிசைட் பண்ணாதா? அவங்க என்ன வெறுக்கிறத விட நீ என்ன வெறுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். விட்டுடு கார்த்திக், என்ன விட்டுடு ப்ளீஸ். You don't mean that, Jessie. சத்தியமா சொல்றேன், என்ன விட்டுடு கார்த்திக். இது நடக்காது. ஜெசி, உன்னை விடவே முடியாது ஜெசி. உங்க அப்பா என்ன தானே அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அசிங்கமாயிட போகுது கார்த்திக், அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. சத்தியமா உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. Why are you doing this, Jessie? நான் இப்படிதான் கார்த்திக். எனக்கு என்னையே தெரியாது கார்த்திக். எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. வலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். இந்த வலி எனக்கு பிடிச்சிருக்கு. Jessie, please. ப்ளீஸ். வேற எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. நீ என்ன லவ் பண்ண கார்த்திக்? அப்படி நான் என்ன பண்ண? உன்னை தாண்டி போன அவ்வளவுதானே? And you know what? எனக்கு சினிமாவே பார்க்க பிடிக்காது. அந்த இருட்டு, ஒரே கூட்டம், சத்தம், I hate that. And நீ படம் எடுக்க போறேன்னு வந்துட்ட. செட் ஆகாது கார்த்திக். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. You serious f***ing what? You don't like films? What f***ing logic is that? Hey, Jessie! Jessie! What do you want? What? Jessie கூப்பிடுறா. ஜெஸ்ஸியா? இருடா பாரு. வெயிட் பண்ண பாரு. கீழ. அப்பா இவனே. ஜெஸ்ஸி எங்க? ஜெஸ்ஸிட்ட பேச முடியாது. You go away. ஜெஸ்ஸி! ஒண்ணும் இல்லப்பா. கார்த்திக் just came to say bye. എന്താ അത്? ഇവൻ എന്തിനാ ഇവിടെ വന്നിരിക്കണ? கார்த்திக் just go. ஜெஸ்ஸி, நான் உன்கிட்ட பேசணும். கீழ வா. ப்ளீஸ் ஜெஸ்ஸி, கீழ வா ஜெஸ்ஸி. You go away. சொல்லுடா. God, oh God, oh God. இந்த வலி இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. இதை நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு கேட்காது கார்த்திக். எனக்கு வேற வழி தெரியல. என்ன ரொம்ப வெறுக்காது கார்த்திக், ப்ளீஸ். பைத்தியக்காரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. மடத்தனம் அது மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது என் மண்டையில. இட் வாஸ் லைக் ஒன் வே டிக்கெட் டு ஹார்ட் பிரேக் சிட்டி. அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை. ஜெஸ்ஸி போயிட்டே இருந்தா. மானம் போச்சு. முதல்ல இங்க கிளம்பு. என்ன உங்க அண்ணன் அமிச்சானான்னு கேட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்தவன. இல்ல அங்கிள், நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். எங்க அண்ணன் எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொன்னேன். அவளை பாத்தியா? அவ எங்க இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
அவ இங்க இல்ல, எங்கேயோ யூகேல இருக்காளாம். வெட்டிங் போட்டோ கூட காமிச்சாரு. அவசர அவசரமா நடந்தது, உங்களை கூப்பிட முடியலன்னு சாரி கூட கேட்டான் அந்த ஆளு. கார்த்திக், அவளை மறந்துடு. வேற வேலை இருந்தா பாரு. என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட ஜெசி. எல்லா கதவையும் மூடிட்டு வர போயிட்டேன். Hey, hello, feel clear? Stop in. ஃபர்ஸ்ட் Take one, take one. Camera, action!